அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களாக நான் இது போன்ற ஒரு பதிவை பதிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தேன். என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிகழும் நிகழ்வில் நான் அடைந்த பலன்களை விபாச்சனா தியான முறை என்ற ஒரு டெக்னிக் மூலமாக நான் அடைந்த பலன்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் இருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வும் எந்த நேரத்தில் எப்படி நிகழ வேண்டும் என்பது பிரபஞ்சம் முடிவு பண்ணுகிறது. நமது அங்காடிக்கு வரும் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த விபாச்சனா தியான முறை பற்றி ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த காணொளி ஒரு மிகச்சிறந்த தீர்வாக, மிகச்சிறந்த ஒரு தெளிவான கருத்தை விளக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை வெளியிடுகின்றேன். விபாச்சனா தியான முறை ஒரு விமோச்சனமா? என் மனதில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி இது. நான் உணர்ந்தவரை ஆம், கண்டிப்பாக விபாச்சனா தியான முறை என்பது ஒரு விமோச்சனமே. ஏனென்றால் முடியாததை முடித்து வைக்கும் விபாச்சனா. நான் புரிந்து கொண்ட என்னுடைய புரிதல் இதுவே. அதாவது நமது எண்ண அலைகளை பிரபஞ்சத்திற்கு கடத்தி அதற்கு ஒரு சரியான வடிவத்தை கொடுத்து அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து இது தேவை, இது தேவையற்றது என்பதை பிரித்து அதை நமக்கே நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திருப்பி கொடுப்பதுவே இந்த விபாச்சனா தியான முறை. இந்த விபாச்சனா டெக்னிக் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, எனது புரிதலை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை அத்தியாவசியமோ அதே போன்று இந்த விபாச்சனா தியான முறை என்பது மனித பிறவியின் அத்தியாவசிய தேவை என்பதை நான் உணர்கின்றேன். இது என்னுடைய புரிதல். ஒரு சிறந்த மனிதனுக்கு தேவையான நற்குணங்களாகிய பொறுமை, மன்னிப்பு கேட்கும் தன்மை, அதாவது சாரி கேட்பது, நமது அன்றாட வாழ்வில் பிறருக்கு நன்றி கூறுவது, தேங்க்ஸ், பிறரை நேசிக்கும் தன்மை, வாழ்வியல் ஒழுக்கம், மரியாதை, பேசும் விதம், இவை அனைத்தையும் ஒரு பாடமாக எடுக்காமல், அறிவுரையாக கூறாமல், நம்மை நாமே, நமக்குள் நாமே உணர்ந்து படிப்படியாக நமது வாழ்வில் தானாக மாறுவதற்கு வழிவகுக்கிறது இந்த விபாச்சனா தியான முறை. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படும் மாற்றங்கள் நிகழும்போது நமக்குள் இருக்கும் அந்த ஈகோ, சண்டை, பொறாமை, அழிக்கும் குணம் இவை அனைத்தும் நம்மை விட்டு விலகுகிறது. இதற்கு இந்த விபாச்சனா டெக்னிக் ஒரு கருவியாக, ஒரு உறுதுணையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லப்போனால் அக்குபஞ்சர் தத்துவம் அல்லது நமது சித்தர்களின் நிறைய நூல்களிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வாக்கியம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே. நம் பிண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அண்டம், அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பிண்டம். அதாவது நமது அண்டத்தில் ஏற்படும் உணர்வுகளும் பிண்டத்தில் ஏற்படும் உணர்வுகளும் ஒன்றே. நமது பிண்டத்தில் ஏற்படும் உணர்வுகளை நாம் முழுமையாக உணர முடிந்தால்
அண்டத்தில் ஏற்படும் உணர்வுகளை உணர முடியும். இப்படிப்பட்ட உணர்வை நாம் உணர முற்பட்டோமேயானால் அண்டத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நாம் எளிதாக உணர முடியும். இவ்வாறு உணர்ந்தோமேயானால் நமது வாழ்க்கையை செம்மையாக்க இது மிகவும் பேருதவியாக இருக்கும். இந்த விபாச்சனா தியானத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தை கூறுகிறார்கள். விபாச்சனா தியான முறை என்பது புத்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். புத்தர் என்ற பெயரை கேட்டவுடன் அனைவரது மனதிலும் தோன்றுவது இது ஒரு புத்த மதம் சார்ந்த ஒரு தியான முறை என்று. அது தவறு. நானும் இதையே ஆரம்பத்தில் இது போன்ற ஒரு புரிதலுடன் தான் இதனுள் நுழைந்தேன். ஆனால் புத்தர் போதித்த தியான முறை என்பது எந்த ஒரு மதத்தையோ, எந்த ஒரு ஜாதியையோ, எந்த ஒரு இனத்தையோ, எந்த ஒரு நாட்டினரையோ, எந்த ஒரு மொழியினரையோ சார்ந்த ஒரு தியான முறையே அல்ல. பொதுவாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ள முடியும் என்பதை உணர்த்தும் முறைதான் இந்த விபாச்சனா தியான முறை. ஆனால் நாளடைவில் இதை படிப்படியாக கடத்தி வந்த அவருடைய சீடர்கள் மதம் என்ற கோட்பாட்டுக்குள் நுழையும் பொழுது இது நம்மிலிருந்து விலகிவிட்டது. அதனால் இது பரவலாக்கப்படாமல் அழிந்து போகும் நிலையில் இருந்தது. ஆனால் பர்மா தேசத்தில் திரு கோயங்காஜி அவர்களால் மீண்டும் இது புதுப்பிக்கப்பட்டு நமது இந்திய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது உலகம் முழுவதும் பல கிளைகளாக பல்வேறு இடங்களில் பல்வேறு மனிதர்களுக்கு இது மிகவும் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நமது திகார் ஜெயிலில் இந்த விபாச்சனா தியான முறை பல கைதிகளை தங்களது வாழ்வை உணர வைத்து தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உணர வைத்து அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் புரிந்து இப்பொழுது செம்மையான மனிதர்களாக வாழ்வதற்கு இது வழிவகுத்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு நிகழ்ந்தது மற்றொருவருக்கு நிகழும் என்பது நிரந்தரம் அல்ல. அதுவே விபாச்சனா தியான முறை. எதுவும் பொதுவல்ல, நிரந்தரம் அல்ல. ஒவ்வொன்றும் வரும் போகும். நோய் முதற்கொண்டு நோய் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் நிதர்சனமானவை. இதை விபாச்சனா தியானத்தில் அனிச்சா என்று கூறுகிறார்கள். வரும் போகும். இதுவே வாழ்வு, இதுவே வாழ்க்கை. இந்த ஒரு புரிதலுக்கு நம்மை ஆட்படுத்துகிறது இந்த விபாச்சனா தியானம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலில் நான் வேலை செய்த இடங்களில் நிறைய அனுபவங்கள் கிடைத்திருந்தாலும் நான் உங்களுக்கு உங்களுக்கு புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் லேட்டஸ்டாக நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகின்றேன். ஒரு விஷயம் நம் மனதிற்கு நன்றாக தெரிகிறது, இது நடக்காது. ஏனென்றால் அது தன்னுடைய அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிவிட்டது, அதாவது தன்னுடைய இயல்பை விட்டு மாறிவிட்டது. இந்த நிகழ்வு இவ்வளவுதான், இதை யாராலும் மாற்ற முடியாது, இது நம் தலையை மீறி போய்விட்டது என்கின்ற சில காரியங்கள் கூட, அது போன்ற ஒரு காரியங்கள் நமக்கு தெரியும். இது நடக்காது, ஆனால் நடந்தால் நல்லதாக இருக்கும், நன்றாக இருக்கும், நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் நடக்காது. இது நம் எண்ண அலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தருணங்களில் நாம் முழு மனதுடன் நம்மை இந்த பிரபஞ்சத்திடம் முழுமையாக ஒப்படைத்து நமது மூச்சுக்காற்றை
முழுவதுமாக கவனித்து நமது உடம்பில் தலை முதல் பாதம் வரை உள்ள உணர்வுகளை படிப்படியாக நாம் உணர்ந்து கொண்டே இருக்குமேயானால் நாம் எந்த நிகழ்விற்காக இந்த தியானம் பண்ணுகிறோம், எந்த விஷயத்திற்காக இந்த தியானம் பண்ணுகிறோம் என்பது முக்கியமல்ல. நமது உடலில் உள்ள அதிர்வுகளை, உணர்வுகளை மட்டுமே நாம் உணர்ந்து கொண்டே இருப்போமேயானால் நமது ஆழ்மனதில் இருக்கும் அந்த எண்ணம் பதிவானது பிரபஞ்சத்திற்கு சென்று அது நல்லபடியாக நமக்கு நம் விருப்பப்படி நடத்தி காட்டுகிறது. இதுவே விபாசனா தியான முறையின் டெக்னிக் ஆகும். இது கதை அல்ல, கற்பனை அல்ல, வியாபார நோக்கில் பதிவிடப்படும் ஒரு பதிவல்ல. இது எனக்கோ அல்லது யாருக்கோ லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அல்ல. அனைவருக்கும் இது கிடைக்கப்பெற வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இந்த விபாசனா தியான முறையை பின்பற்ற வேண்டும். அனைவரும் இதை உணர்ந்து மனம் மாறி பக்குவமாக நன்றி கூறும் வகையில் ஆனந்தமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். நான் முன்பு கூறியது போல லேட்டஸ்டாக நடந்த ஒரு நிகழ்வை தங்களுக்கு கூறுகின்றேன். இது எனக்கு மெய்சிலிருக்க வைத்த ஒரு சம்பவம். 5-6 நாட்களுக்கு முன்பு ஈரான் அமெரிக்க போர் மிக உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த சமயத்தில் அதற்கான கேடுகாலம் விதிக்கப்பட்டு அடுத்த நாள் காலை 8 மணிக்கு முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அனைத்து ஊடகங்களிலும் இன்று இரவோடு முடிந்தது, ஒரு மிகப்பெரிய சகாப்தமே முடிந்தது என்று ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்த அணுமின் நிலையத்தை சுற்றி நின்று கொண்டு எங்களை அழித்து விடுங்கள், இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் நாங்கள் இன்றோடு அழிந்து விடுகிறோம், நாளை காலை நாங்கள் இருக்க மாட்டோம் என்று ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள். அது என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. இதை நான் ஒரு தனி மனிதனாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து இதை எதுவும் பண்ண முடியாது என்பது நன்றாக மனதிற்கு புரிகிறது. இது நம் கையில் இல்லை, நம் கையை விட்டு மீறி போய்விட்டது. இது இதை ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது என்பது மனதிற்கு நன்றாக தெரிகிறது. இருந்தும் நடந்தால் நன்றாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பெண்மணிகள், ஆயிரக்கணக்கான மனித குலங்கள் அங்கு கூடியிருக்கின்றன. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், சிறு சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நாளை காலை நம் உலகை விட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது, பாரமாக இருந்தது. இது நடக்கக்கூடாது என்று மனம் சொல்கிறது, ஆனால் நடக்காமல் இருப்பதற்கு வேறு வழி இல்லை. எனவே இந்த சமயத்தில் நான் இதை ஒரு வேண்டுதலாக வேண்டாமல், ஒரு இறை வழிபாடு செய்யாமல், எந்த ஒரு வேண்டுதலும் வைக்காமல் இரவு 10:30 மணிக்கு 1 மணி நேரம் விபாசனா தியானம் செய்தேன். அந்த விபாசனா தியானத்தில் நான் வேறொன்றும் செய்யவில்லை, வேறொன்றும் வேண்டவில்லை. இறையிடமோ பிரபஞ்சத்திடமோ எதையும் நான் வேண்டவில்லை. ஏனென்றால் நான் கேட்டு இன்னும் நடக்கப் போவதில்லை என்று என் உள்மனது சொன்னது. எனவே நான் சிம்பிளாக விபாசனா தியானம் 1 மணி நேரம் செய்தேன். என் மூச்சுக்காற்றை கவனித்தேன். இந்த பிரபஞ்சம், அதாவது அண்டத்தில் உள்ள உணர்வுகளும் என் பிண்டத்தில் உள்ள உணர்வுகளும் ஒன்றே என்பதை உணர்ந்து தலை முதல் பாதம் வரை உள்ள எனது உணர்வுகளை துல்லியமாக உணர்ந்து கொண்டிருந்தேன். பிறகு நான் சென்று உறங்கிவிட்டேன். காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் பார்த்த அந்த காணொளி மிகவும் மெய்சிலிருக்க வைத்தது. நான் செய்த தியானத்தினால்தான் இது நடந்தது என்று நான் கூறவில்லை. தவறுதலான புரிதலுக்கு நாம் சென்று விடக்கூடாது. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் சொல்வதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நான் செய்ததால் மட்டுமே இது மாறியது என்று சொல்லவில்லை. இந்த விபாசனா தியானத்தில் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று என் ஆழ்மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இல்லையா?
அந்த எண்ணமானது பிரபஞ்சத்திடம் கடத்தி செல்லப்பட்டு அது நிறைவேறி இருக்கலாம், அது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அடுத்த நாள் காலை நான் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது தற்காலிகமாக, நிரந்தரமாக இல்லை, தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது, அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் இப்பொழுதும் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக எனக்கு தெரிந்தது. இது எப்படி நடந்தது? இது என்னால் நடந்ததா? இல்லை. நான் யாரிடமாவது தொலைபேசியில் பேசி நடந்ததா? இல்லை. இல்லை, நான் இறைவனிடம் வேண்டியதால் நடந்ததா? இல்லை. நடக்கவும் நடக்காது, அது நன்றாகவே தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதனும் என்னை போல் அதே நேரத்தில் இரவு 10:30 மணிக்கு எத்தனை பேர் இது போன்று உட்கார்ந்திருப்பார்கள் என்பது தெரியாது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இது போன்ற மனிதர்கள் உட்கார்ந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அந்த பதிவுகள், என்ன பதிவுகள் பிரபஞ்சத்திடம் சென்று இதை நிறைவேற்றி இருக்கலாம் என்பது என் உள்மனது சொல்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நான் விபாச்சனா தியானத்தை மனப்பூர்வமாக நன்றி கூறிய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விபாச்சனா தியானத்தை கொடுத்த புத்தர் அவர்களுக்கும், இதை புதுப்பித்த கோயங்காஜி அவர்களுக்கும், இதை உலகம் முழுவதும் பரவலாக்கி கொண்டிருக்கும் விபாச்சனா ஆசிரியர்களுக்கும் அந்த ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இதுபோல் அனைவருக்கும் இது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே எனது ஆசை. எனவே தாங்களும் இந்த விபாச்சனா தியானத்தை அனுபவித்து உணர்ந்து தங்களது வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டுகின்றேன். இதற்கான வெப்சைட் லிங்கை கீழே கொடுத்திருக்கின்றேன். அதில் சென்று தாங்கள் விபாச்சனா தியானம் என்றால் என்ன, அதன் டெக்னிக் முறை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லது என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு என்னிடம் பேசி தங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது எப்படி இது செல்ல வேண்டும் என்று கேட்டாலும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் வாழ்வோம் நலமே, இனி எல்லாம் சுகமே. இதுவரை இந்த காணொளியை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.